ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா மற்றும் வெங்கி அட்லூரி இணையும் திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்ட்டு வந்து இப்போ இந்த இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து அவரோட நடிப்பில் வந்து ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சூர்யா 45ல் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து அவரோட திரைப்படம் வந்து வெங்கி அட்லூரி கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் வந்து வாடிவாசலில் வந்து அவர் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்மளோட வெங்கி அட்லூரி படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து மமிதா பைஜா தான் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி வந்து சூர்யா மற்றும் மமிதா பைஜா வந்து நம்மளோட பாலாவோட வணங்கான் திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு பேரப் பண்ணாங்க. ஆனால் வந்து சில பல காரணங்களால் சூர்யா வந்து வெளியேறினதுனால ஸோ மமிதா பைஜு வந்து அந்த திரைப்படத்துலேருந்து வெளியேறினாங்க. இப்போ வந்து நம்மளோட வெங்கி அட்லூரியோட படத்தோட கதை என்ன அப்படின்றது இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்குங்க. அதாவது இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டராக வந்து ஜிவி பிரகாஷை போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கதையை பற்றி பார்த்தா வந்து ஸோ ஜேர்னி ஆஃப் ஹவ் மாருதி கார் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா. ஸோ மாருதி கார் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ஸோ அப்படின்ற ஒரு அந்த காரை பற்றின ஒரு விஷயம் தான் வந்து இந்த திரைப்படம் அப்படின்னு வந்து இப்போ தான் அஃபிஷியலான நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட